வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைய தொகுப்பிலும் பல விஷயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளை இலங்கை தமிழரசு கட்சிதான் கைப்பற்றும் என்கின்ற விதமாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. அதே நேரத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னொரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. வவுனியா வடக்கு பிரதேச சபைகளை எங்களுடைய கூட்டுத்தான் கைப்பற்றும் என்கின்ற விதத்திலே அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை வடக்கு மீனவர்கள் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் மூலமாக பல விடயங்களை அவர்கள் முன்வைத்திருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இன்னும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். கடற்றொழில் சம்பந்தப்பட்ட ஊழலில் ஈடுபட்டு வரும் அரச அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்திலே கடற்றொழில் சார்ந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விதமாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்குள் ராணுவ அதிகாரி ஒருவர் புகுந்து அட்டகாசத்தை நடத்தி இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றார் அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச. இதுதான் இன்றைய தொகுப்பினுடைய முக்கிய சாராம்சங்களாக இருக்க போகிறது. தற்போது இடம்பெறவுள்ள இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே பலவிதமான போட்டிகள் நிலை வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில்தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினம் ஊடகங்கள் முன்னிலையிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியே தீரும் என்கின்ற விதத்திலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கரைச்சி பிரதேச சபையும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையும் சிறப்பு வாய்ந்தவை. கடந்த காலத்தில் நாங்கள் அந்த இரண்டு சபைகளுக்கூடாக ஆட்சிகளை நடத்தியிருந்தோம். மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்று பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சிற்றரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் உண்மைத்தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பத்திர தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. இதிலே நிச்சயமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், கிளிநொச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கான ஆதரவு அதிகரித்து இருக்கிறதுல அல்லது அந்த ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே நேரத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட பல தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய அரசியல் பலத்தை அல்லது தங்களுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுடைய கொள்கை பரப்புரை அல்லது அவர்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்த அந்த பரப்புரை சரியான முறையிலே மக்களிடத்தில் சேராவிட்டால் நிச்சயமாக அந்த இரண்டு பிரதேச சபைகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூறியது போன்று இலங்கை தமிழரசு கட்சிதான் கைப்பற்றும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்திலே வவுனியா வடக்கு பிரதேச சபைகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கைப்பற்றும் என்கின்ற விதமாக அந்த கட்சியினுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளராக இருக்கின்ற தவபாலன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தான் அந்த வவுனியா வடக்கு பிரதேச சபையை கைப்பற்றுவோம். நிச்சயமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை விட தற்போது அவர்களுக்கான ஆதரவு தளம் வவுனியா மாவட்டத்திலே அதிகமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இருந்த போதிலும் வவுனியா வடக்கு பிரதேச சபைகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிதான் கைப்பற்றும் அல்லது தனித்து ஆட்சி அமைக்கும் என்கின்ற விடயம் தொடர்பிலே கருத்து கூற வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. நிச்சயமாக மிகுந்த அவர்கள் ஆட்சி அமைப்பார்களாக இருந்தால் கடும் சிரமத்தின் மத்தியிலேதான் அவர்கள்
ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்று பல தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான போட்டி நிலை வருகிறது. அதே இனத்திலே வவுனியா வடக்கை பொறுத்தவரையிலே என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கும் தற்போது அவர்களுக்கான ஆதரவு தளமும் அதிகமாக காணப்படுகிறது. வவுனியா மாவட்டத்திலே இந்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த இடத்திலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதும் முக்கியமான விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் சங்கு கூட்டுக்கும் அந்த இடத்திலே வவுனியா வடக்கு பிரதேசத்திலே அவர்களுக்கான ஆதரவு தளம் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இருப்பினும் அந்த பிரதேச சபையை, வவுனியா வடக்கு பிரதேச சபையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கைப்பற்றும் என்கின்ற விடயம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயமாகத்தான் இருக்கிறது. இதே நேரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்திலே மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக இருக்கின்ற சுவஸ்திகா அருளுங்கத்துக்கு எதிராக அல்லது அவரை இழிவுபடுத்தும் நோக்கத்திலே நாடாளுமன்றத்திலே உரை நிகழ்த்தியிருந்தார். தன்னுடைய சிறப்புரிமை, நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி பாலியல் தொடர்பான இழிவுபடுத்தும் வகையிலே தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தா கூட டாக்டர் நலிந்த ஜெயதீச அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக இப்படியான கருத்து நாடாளுமன்றத்திலே வைத்து ஒருவரை அல்லது ஒரு பெண்ணை அல்லது ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர்களை அவமானப்படுத்தி பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். ஆகவே இதற்கு எதிராக சபாநாயகர் ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது சட்ட நடவடிக்கை எடுப்பார் என்கிற விதத்திலே டாக்டர் நலிந்த ஜெயதீச அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்திலே இனவாத கருத்துக்களை விதைப்பதன் ஊடாக இனங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை அதிகரிப்பதற்கு முனைப்புடன் செயற்பட்டு வருகிறார். அதன் காரணமாக அவர் நாடாளுமன்றத்திலே உரை நிகழ்த்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். அந்த நிலையில்தான் வடக்கு மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை யாழ்ப்பாணத்தில் வைத்து சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மீனவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான ஒரு ஆவண படத்தையும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களிடம் கையளித்திருக்கிறார்கள். இந்திய மீனவர்களுடைய இலங்கைக்கான வருகை, அதன் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் என்ன என்பதையும் அந்த ஆவணப்படத்தில் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகள் கூடுதலாக அனைத்து மக்களாலும் அனைத்து ஊடகங்களாலும் பேசப்பட்ட விடயமாக இருந்த போதிலும் கூட இந்த விடயத்தை மீண்டும் அடிக்கத்தான் அம்மி நகரும் என்பது போன்று மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகளையே மக்கள் மத்தியில் பேசுவதன் மூலமாக அல்லது இந்திய ஊடகங்களுக்கு பேசுவதன் மூலமாகவே இதற்கான தீர்வினை எட்ட முடியும் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக மன்னார் மற்றும் யாழ் மாவட்டங்களை சேர்ந்த மீனக சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் தான் கடற்றொழில் அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். இதிலே முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அத்துமீறிய இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய கடற்றொழில் மற்றும் இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோதமான கடற்றொழில் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்திலே அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. வடமாகாணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான மீன்பிடிகள் இவைகள் எல்லாவற்றும் சம்பந்தமாகவும் ஆராயப்பட்டது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கடல் பரப்பில் எங்களுடைய மீன் வளங்களை இந்திய மீனவர்கள் மாத்திரமல்ல துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். எங்களோட மீனவர்களும் கூட ஒரு சிலர் அவ்வாறான துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவதாக தெரிய வருகின்றது. ஒரு சிலர் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் இங்கு வந்து தாங்களுக்கு செலவில் பழைய படகுகளை வாங்கி கொண்டு இங்கு இருக்கின்ற மீனவர்களை பயன்படுத்தி அதனுடைய முற்றுமுழுதான லாபத்தை வெளிநாடுகளுக்கே கொண்டு செல்லுகின்ற போக்கும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலே கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக இந்த வடக்கிலே இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கு
பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். அதிலேயும் குறிப்பாக சட்டவிரோதமான தொழில்களிலே ஈடுபடுகின்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விதமாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அந்த அனைத்து நிறுவனங்களிலும் இருக்கின்ற முக்கிய அதிகாரிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பாரிய துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இந்த பிரச்சனை மேலும் மேலும் பூதகரமாகி வருகின்றது. இப்பொழுது இது மக்கள் மத்தியில் பேசுபடும் பொருளாக மாறி வருகின்றது. அதனால் நானும் கூட அமைச்சர் என்ற வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகங்களை ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு அதுக்கான குழு ஒன்றை நியமித்திருக்கின்றோம். ஆனால் இந்திய மீனவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்களா அல்லது சட்டவிரோதமான கடற்றொல்லை மேற்கொண்டு வருபவர்களுக்கு எப்போது அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விதமாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் எந்த விதமான கருத்தையும் வெளியிடவில்லை. அதேத்திலே இப்படியான சட்டவிரோதமான தொழில்கள் இடம்பெற்று வருகிறது, இதனை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அமைச்சுக்கு இருக்கிறது என்கிற விதத்திலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இதில் கூடிய சீக்கிரத்தில் இதில் பெரிய ஒரு மாற்றத்தை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு எங்களுடைய அமைச்சு வந்திருக்கின்றது. அதனால் கூடிய சீக்கிரத்தில் விசேடமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த அதிகாரிகள் தொடர்பான ஒரு நல்ல முடிவினை, அதாவது மக்களுக்கு சார்பான, மீனவர்களுக்கு சார்பான முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடற்றொழில் சார்ந்த திணைக்களங்களிலே பணியாற்றுகின்ற அரச அதிகாரிகள் பக்க சார்பாக செயற்பட்டு வருவதாகவும் அதேத்திலே அதுவும் ஒரு வகையிலே பக்க சார்பாக செயற்படுவதும் ஒரு வகையில் ஊழல் தான். அப்படியான ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விதத்திலே கடற்றொழில் அமைச்சர் அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. அதுல இன்னும் ஒரு விடயத்தை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். பல்வேறு தரப்பாலும் குற்றம் சுமத்தப்படுகின்ற இந்த கடல் அட்டை உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, கடல் பண்ணைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பது நாங்கள் மிக தெளிவாக என கண்டிருக்கின்றோம். அதில் உரிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதாயிற்றையும் நாங்கள் தேடி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லது கடல் அட்டை, கடல் குஞ்சுகள் எங்கிருந்து பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் தேடி பார்க்கணும். இவைகள் அனைத்தும் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு சிக்கலான நிலைமைகள் தான் இருக்கின்றது. இவைகளை நாங்கள் ஒரு சரியான பொறிமுறையின் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். குறிப்பாக வடபகுதியிலே கடற்பகுதிகளிலே கடல் அட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடல் அட்டை பண்ணைகளுக்குரிய அந்த அட்டை குஞ்சுகள் எங்கிருந்து வரப்படுகிறது, யாரால் கொண்டு வரப்படுகிறது என்றெல்லாம் பார்க்க வேண்டிய கடமையும் அந்த அமைச்சுக்கு இருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்திலே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் உறுதிபட கோரியிருக்கிறார். அடுத்ததாக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்குள் புகுந்த இராணுவ அதிகாரி அந்த வைத்தியசாலையிலே பணிகளை மேற்கொள்ளாதவாறு இடையூறை ஏற்படுத்தி முரண்பாடுகளிலே ஈடுபட்டதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக இது தொடர்பிலே அந்த இராணுவ அதிகாரியை பொறுத்தவரையிலே அவர் மேஜர் தர அதிகாரியாக இருக்கிறார். அவர் விடுமுறையிலே சென்ற போது அவர்களுடைய உடலிலே 2 பாரிய காயங்கள் ஏற்பட்டதாகவும் ஓபிடியிலே வைத்துதான் அவர் இப்படியான குளறுபடிகளை ஏற்படுத்தியதாக கூட அறிய முடிகிறது. இந்த தகவல் நுவரெலியா மாவட்ட போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டு அந்த இராணுவ அதிகாரிக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுத்ததாக கூட தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதிலே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அல்லது இந்த இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர்கள் தான் சூட்டு சம்பவங்கள் பலவற்றுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக அண்மையிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினுடைய தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற கணேமுல்ல சஞ்சீவ அவர்களுடைய படுகொலைக்கும் பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர் முன்னாள் இராணுவ அதிகாரியாக இருந்திருக்கிறார் என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதேத்திலே மன்னார் உட்பட இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற பல சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களாக இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் அல்லது இராணுவத்திலிருந்து இயங்குகின்றவர்கள் தான் அதற்கு பிரதான காரணியாக செயற்பட்டு வருகிறார்கள் என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கிறது. நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.